Satyabhama Institute of Science and Technology, Chennai. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் 2 முறை சரத்குமாரை சந்தித்து பேசிய பிறகு இன்று மாலை கூடுகிறது சமத்துவ மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டமானது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து முடிவு ஏதேனும் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இன்றைய தினம் கும்பகோணத்தில் கூடுகிறது. ஏற்கனவே பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுப்பது, யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரிடத்திலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. சரத்குமார் நேரடியாக அனைத்து நிர்வாகிகளிடத்திலும் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது முதற்கட்டமாக கருத்துக்கள் கேட்டறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று சரத்குமார் அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து தங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை என்பதை மட்டும் அன்றைய தினம் உறுதிபட தெரிவித்திருந்தார். மற்ற கூட்டணிகள் குறித்து எந்த விதமான தகவலையும் அன்றைய தினம் சரத்குமார் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில அதிமுக மூத்த தலைவர்கள் சரத்குமாரை 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் இன்றைய தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருப்பதாக தெரிகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சரத்குமாரை சந்தித்து பேசியிருப்பதாக தெரிகிறது. அகில இந்திய சமத்துவ கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டிலும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த 2011-16 ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய கூட்டணியில சரத்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு தேர்தல்களிலும் அதிமுகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது. 2 முறை அந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்களில் சமத்துவ மக்கள் கட்சிக்கு அதிமுக இடம் ஒதுக்கி இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இடம் ஒதுக்கப்படவில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்குவதற்கான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை சமத்துவ மக்கள் கட்சி விரும்புவதாக கூறப்படும் நிலையில அது தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் கும்பகோணத்தில் கூடுகிறது. ஏற்கனவே 2 முறை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று கூடும் உயர்நிலை குழு கூட்டத்தில் சரத்குமார் இது தொடர்பாக குழுவில் அந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்றைய கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய செயல்பாடு குறித்து இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.